அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் அக்டோபர் 5, 2024, புரட்டாசி 19ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். அழகென்று நினைத்து காணும் அத்தனையும் அழகல்ல, உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொண்டு அகக்கண்களால் காணும் அத்தனையும் பேரழகே, அகத்தின் அழகே பேரழகு. இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் என்று நமக்கு தன்னம்பிக்கையை ஊட்ட வருகிறார் நமது 8 நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ், அதாவது அடிப்படை படிப்பு மற்றும் முன்னேற்ற படிப்பு அப்படின்னு நம்ம நேற்றே தமிழில் கொஞ்சம் அதை பார்த்தோம். ஸோ 2 கோர்ஸ் பண்ணுறவங்களும் இப்போ நம்மளுடைய நடையை தொடங்கலாம். இப்போ பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய முதல் நிகழ்வாக, எல்லா பயிற்சிகளையும் முயற்சிகளையும் தொடங்குவதற்கு முன்பாக முதல் நிகழ்வாக நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் அருளாசி பெற்று நாம் நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நிகழ்ச்சிகளும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக, எல்லா செயல்களையும் தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் நாம் இவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை நமது வாழ்க்கைக்கு துணையாக இணையாக நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூண்டுகோலாக நம்மளை வழிநடத்த அவர்களை நாம் வேண்டி பயணிக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருப்போம். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக நாம் பார்த்திருப்போம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருப்போம். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருப்போம். சுவாசத்தை சோதித்து பார்த்திருப்போம். இவைகள் எல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூற வேண்டிய தருணம். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிக்கும்
நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நமது ஆழ் மனதில் 3 முக்கிய கேள்விகளை, முக்கிய கேள்விகளை எழுப்ப வேண்டும். முதல் கேள்வி, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 2வது கேள்வி, நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகள். நம்ம ஏன் இப்போ 8 நடை நடக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக அதற்கான விளக்கத்தை உங்களுடைய ஆழ்மனம் தரும். நம்ம ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? அந்த கேள்வியும் நம்ம எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாரோட நம்ம பயணிக்கிறோம், யாரோட இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். 3வதாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் இன்னைக்கு மடை மாற்றுவதற்கும் திசை மாற்றுவதற்கும் நம்மளை கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் செயல்படுகிறது. முழுக்க அதை மட்டுமே வைத்து நம்மை பகடைக்காயாக மாற்றக்கூடிய பல்வேறு நிறுவனங்களே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை மடை மாற்றுவதற்கும் நம்மளை திசை மாற்றுவதற்கும் நம்மளுக்கு கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் நம்மளுக்கு மூளைச்சலவை செய்வதற்கும்னு பல்வேறு காரணிகளாக அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தான் உலகத்தில் இனிமேல் நம்ம எல்லாருமே ஜெயிச்சாகணும். உலகம் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் தான் நாமும் நமது சந்ததியினரும் ரொம்ப கவனமாக நம்ம இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி காணணும். கவனச்சிதறல், மடை மாற்றுதல், திசை திருப்புதல் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் அதில் சுதாரிப்பாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆழ்மனதில் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஸோ இது இன்றைக்கி நான் உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிட்டேன். ஆனால் இதற்கு பல்லாயிரம் கோடிகளை செலவழித்து ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனங்களும் மனிதனை எப்படி மூளைச்சலவை செய்வது, மனிதனை எப்படி திசை மாற்றுவது, கவனச்சிதறலை ஏற்படுத்துவது நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அவற்றில் தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும், அதில் நாம் வெற்றி கண்டாக வேண்டும். அப்படின்னா நம்மை நோக்கி இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தால் போதும், நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படின்னு. நிச்சயமாக டைகர் குழுமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இலக்கு என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பாயிண்டில் நினைவூட்டும் போது உங்களுக்கு நினைவுக்கு வரும். அந்த இலக்கை நீங்கள் அகக்கண்ணில் வச்சுக்கிட்டு நீங்கள் பயணிக்கணும். எல்லோரும் எல்லோருடைய இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நம்ம இன்றைய தினம் பகுதியை கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இந்த இன்றைய தினம் பகுதியை பற்றி நேற்று கூட சொல்லியிருந்தேன். அது நம்மளுக்கு வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான ஒரு பதிவாக, ஒரு நிகழ்வாக மாறி வருகிறது அப்படிங்கிறத நிறைய சகோதர சகோதரிகள் குறிப்பிடுறாங்க. அப்படிங்கிறதும் நேற்றைக்கும் எனக்கு அந்த மாதிரியான பல நபர்களிடமிருந்து வாட்ஸ்அப் செய்தி வந்திருந்தது. ஸோ அதற்கும் தனிப்பட்டு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு வழங்கி, வாருங்கள் சகோதரி, இன்றைய தினம் பகுதியை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் நாம் இன்று 2 உலக நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முதலில் உலக ஆசிரியர் தினம், அக்டோபர் 5ஆம் தேதியை வேர்ல்டு டீச்சர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். நாம் செப்டம்பர் 5ஆம் தேதி தேசிய ஆசிரியர் தினமாக நாம் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவோட பிறந்த நாளை, அவரோட நினைவாக நம்ம தேசத்தில் தேசிய ஆசிரியர் தினமாக நாம் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உலக அளவில் எல்லா ஆசிரியரையும் கௌரவிக்கிற வகையில், பாராட்டுற வகையில் உலக ஆசிரியர் தினமாக அக்டோபர் 5ஆம் தேதியை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அனைவருக்கும் உலக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்ததான் நாம் இன்னைக்கு உலக விண்வெளி வாரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக்.
விண்வெளி அறிவியலில் மனித குலத்தோட முயற்சிகள், பங்களிப்பு, வெற்றிகளை கொண்டாடுற வாரம் தான் இந்த உலக விண்வெளி வாரம். 1957 அக்டோபர் 4 மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் 1 ஏவப்பட்ட நாள் தான் இந்த அக்டோபர் 4. அதனோட நினைவாக தான் அக்டோபர் 4 அக்டோபர் 10 வரைக்கும் நாம் உலக விண்வெளி வாரமை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா விண்வெளி மற்றும் காலநிலை மாற்றம். இந்த தீமில் விண்வெளிக்கும் காலநிலை மாற்றத்துக்கும் இடையிலான தொடர்பை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நாம் இந்த நோக்கத்தோடு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். விண்வெளி அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு நிறைய கற்பனை இருக்கும். அறிவியல் திரைப்படங்கள், அறிவியல் கதைகள், சூப்பர் ஹீரோ படங்கள், காமிக்ஸ் புக் அப்படின்னு பல வடிவங்களில் விண்வெளினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் நிறைய கற்பனை செஞ்சு பார்த்துருப்போம். ஆனாலும் நிறைய விண்வெளி பற்றின கேள்விகள் நமக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் வானவியல்லையும் இயற்பியல்லையும் விண்வெளி பற்றின தீராத கேள்விகளுக்கு விடை காண எல்லாருமே முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. விண்வெளியிலிருந்து நம்மக்கிட்ட வந்தடைகிற ஒளியை வச்சு தான் நாம் பிரபஞ்சத்தில் இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கோம், அந்த பிரபஞ்சம் எவ்வளவு விரிஞ்சி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நாம் பார்த்த வரையில் பிரபஞ்சத்தினோட அகலம் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா 900 கோடி ஒளியாண்டுகள். ஆனாலும் இன்னும் பிரபஞ்சம் விரிவடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. மனிதன் செயற்கைக்கோளை வச்சு எவ்வளவோ ஆராய்ச்சி செஞ்சும் ஆனால் அதனுடைய எவ்வளவு விரிஞ்சிருக்கு அந்த பகுதிகளை இன்னும் வரைக்கும் பார்க்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கைக்கோள் தான் நமக்கு விண்வெளியை ஆராய்ச்சி செய்கிறதுக்கும் நிறைய விஷயங்களுக்கு நாம் துணையாக இருக்குது. அந்த செயற்கைக்கோள் பற்றி நம்ம பார்க்கலாம். உலகில் முதல்ல அனுப்பின செயற்கைக்கோள் சோவியத்லேருந்து அனுப்பின ஸ்புட்னிக் 1. இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்ட முதல் செயற்கைக்கோள் என்னன்னா ஆரியபட்டா. ஆனால் நம்ம எல்லாருக்குமே உடனே ஞாபகம் வர்றது கடந்த ஆண்டில் 2023 சந்திராயன் 3 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் பெரிய சாதனை படைச்சிது. அதை இந்தியா முழுசும் அவ்வளோ வெற்றிகளை கொண்டாடணும், அதுதான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது. அதே மாதிரி ஏவுகணை செயற்கைக்கோள் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு அடுத்த நிமிஷம் ஞாபகம் வர்றது நம்மோட ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். அவங்க 20 ஆண்டுகளாக இஸ்ரோவில் பணியாற்றி அதுக்கப்புறமா ஏவுகணை உருவாக்குற தலைமை பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கிட்டாரு. இந்த 20 ஆண்டுகளில் அவர் நிறைய சாதனை படைச்சிருக்காரு. அவரோட பெயரில் ஒரு செயற்கைக்கோள் போயிருக்கு. அதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள உயர்நிலை பள்ளி மாணவர்கள் கண்டுபிடிச்சி அனுப்புனது தான் கலாம் செயற்கைக்கோள் அப்படிங்கிறது. இந்த மாதிரி விண்வெளியவும் நம்ம செயற்கைக்கோளையும் நிறைய விஷயங்கள், நிறைய ஆராய்ச்சி எல்லாருமே பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய சாதனைகள் படைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் நாம் இதை சொல்லி கொடுத்து விண்வெளினா என்ன, ஏவுகணைனா என்ன அப்படிங்க செயற்கைக்கோள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்து நம்ம இன்னும் நிறைய சாதனை படைப்போம். அனைவருக்கும் உலக விண்வெளி வார நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரிக்கு வழங்கியிருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி, அதாவது இன்றைய வாரம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. உலக விண்வெளி வாரம், அதாவது வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த ஸ்பேஸ் அப்படின்னு அவங்க குறிப்பிடும் பொழுதே எனக்கு தோன்றியது அப்படிங்கிறது நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படியே விரிவடைந்து நம்ம அந்த பால்வெளி வீதியில் நம்ம அப்படியே பயணிப்பது அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷுவலைசேஷனில் வைத்திருப்போம் அல்லவா, அதுபோல் எனக்கு அந்த விஷயந்தான் தோன்றியது. ஸோ ஸ்பேஸ் அப்படிங்கிறது, விண்வெளி அப்படிங்கிறது அது எங்கேயோ இல்லை, எல்லா இடத்துலையும் நமக்கு உச்சந்தலைக்கு மேலேயே ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிச்சிருது.
அது இன்னும் நம்மளுடைய பால்வெளி வீதிகள் தொடர்ந்து, அதாவது கேலக்ஸி வேவ் அப்படின்னு சொல்லி இன்னும் படர்ந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த விண்வெளியை நாம் கொண்டாடும் வாரம் அப்படிங்கிறத சகோதரி இந்த நேரத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய வேர்ல்டு ஸ்பேஸ் வீக், அதாவது உலக விண்வெளி வார வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த அற்புதமான விஷயங்களை தேடி சேகரித்து நமக்காக தொகுத்து தந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு, தொடர்ந்து நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை ஆடியோ கேட்க போகிறோம். இந்த நகைச்சுவை ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர் இருப்பு துபாய் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நம்மளுடைய நார்த் ஜோன் டைகர் கிளப்புடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்போ நம்ம அந்த நகைச்சுவை ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். Any state rank holder, university topper, gold medal winner in the house? Very good. அதெல்லாம் வாங்கியிருந்தா இங்கேயே வரீங்க. நான்லாம் எங்க அம்மாக்கு கோல்டு வின்னர் எண்ணெய் வாங்கி கொடுத்ததோட சரி. இந்த கோல்டு மெடல் வின் பண்ற எண்ணெய்லாம் எனக்கு சத்தியமா கிடையாது. எங்க வீட்டுல எப்பவுமே பேரண்ட்ஸ் பிரஷர் தான். எப்ப பார்த்தாலும் படிக்கணும் படிக்கணும். எங்க வீட்டுல நாங்க 2 பசங்க. ஐ எம் தி எல்டர் சன், அப்புறம் ஒரு யங்கர் சன். எதிர் வீட்டுல எனக்கு ஒரு கம்பேரிசன். அவன் பேர் பாலாஜி. எங்க அம்மா எதுக்கு எடுத்தாலும் பாலாஜியை பாரு எல்லாத்துலயும் 95க்கு மேல, பாலாஜியை பாரு எல்லாத்துலயும் 95க்கு மேல. ஆனா இது என்ன கொடுமைனா, பாலாஜி வீட்லயே அதான் சொல்றாங்க, ஜிகே பாரு எல்லாத்துலயும் 95க்கு மேல, ஜிகே எல்லாத்துலயும் 95க்கு மேல. ஸ்டாண்டர்ட் நம்ம ஊர்ல பேரண்ட்ஸ் டெக்னிக் இந்த கம்பேரிசன். எங்க அப்பா என்ன பண்ணாரு, வழக்கமா மிடில் ஆஃப் த நைட் ஒரு வாட்டி பாத்ரூம் போறதுக்கு எழுந்திருப்பார். நான் 12th படிக்கும் போது அவருக்கு ஒரு நைட் 2 மணிக்கு அவசரமா பாத்ரூம் வந்திருக்கு. அவர் எழுந்து போயிருக்காரு. என்னோட கெட்ட நேரம் அந்த பாலாஜிக்கும் அதே நேரத்துல பாத்ரூம் வந்திருக்கு. அவன் வீட்டுல அவன் லைட்டை போட்டு அவன் பாத்ரூம்ல அவன் போயிருக்கான். எங்க அப்பா பாத்ரூம் மட்டும் போறதை விட்டு எதிர் வீட்டுல லைட் எரியறது பாத்துட்டாரு. அடுத்த நாள் காலையில என்ன அவசர அவசரமா எழுப்பி, பாலாஜி பாரு நைட் 2 மணி வரைக்கும் படிக்கிறான். எப்பா அவன் படிக்கிறானா எழுந்து ஒண்ணு கடிக்கிறானு உனக்கு தெரியுமா? நீ எழுந்து பாத்ரூம் போக வேண்டியதானடா. எப்ப அவன் கம்பேரிசனுக்கு அளவே இல்லையா? ஏகப்பட்ட பிரஷர். சோ இந்த மாதிரி பிரஷர் போட்டு 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 12th எக்ஸாம் வந்துருச்சு. நான் போதும் இதுக்கு மேல என்னத்தை படிச்சு சாதிக்க போறேன்னு மூடி வச்சு தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில அவசர அவசரமா எழுந்து கிளம்புறேன். ஹால் டிக்கெட்டை காணோம். எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஹால் டிக்கெட்டை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சுட்டாங்க. வருஷம் ஃபுல்லா பிள்ளைங்க மேல பிரஷரை போட்டு கடைசி நிமிஷத்துல ஹால் டிக்கெட்ல பூஜை போட வேண்டியது. நான் ஒரு ஃபயரோட எக்ஸாம் எழுதணும்னு அந்த ஹால் டிக்கெட்ல கற்பூரத்தை ஏற்றி விபூதியை போட்டு குங்குமத்தை போட்டு எண்ணெயை ஊத்தி ஹால் டிக்கெட்ல கால் டிக்கெட் தான் மீதி இருக்கு. அந்த ஹால் டிக்கெட்ல இருக்க போட்டோல என் போட்டோல விபூதி குங்குமத்தோட பார்த்தா நானே டிக்கெட் வாங்கின மாதிரி இருக்கு. அந்த கால் டிக்கெட்ல கொஞ்சம் விபூதி குங்குமத்தை போட்டு மடிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு எக்ஸாமுக்கு போனேன். இந்த எக்ஸாம் எழுதுறதுல there are 2 types of students. ஒன்னு எப்படின்னா நம்ம தலைவர் ரஜினி மாதிரி கேட்ட கேள்விக்கு தெரியும் தெரியாது ஆமா இல்ல நச்சுன்னு ஆன்சர் பண்ணுவானுங்க. எதுக்குமே ஆன்சர் தெரியலனா போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்னு போயிடுவானுங்க போட்டுட்டு. இந்த ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா கமல் மாதிரி. அவன் ஒரு கேள்வி கேட்டிருப்பான், அதுக்கு இவனுங்க எழுதுவானுங்க பாருங்க ஒரு பதில். ஒண்ணும் இல்ல, சிம்பிளா 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் மூர்ஸ் லா? கொஸ்டினை பார்த்தா அப்படியே ரெடி ஆவானுங்க. மூர்ஸ் லா பத்தி கேக்குறீங்களா? மூர்ஸ் லா ஒரு நல்ல லா அப்படின்னு 2 மார்க் கொஸ்டினுக்கே 20 பேஜஸ் எழுதுவானுங்க. ஆனா இந்த மாதிரி பக்கம் பக்கமா எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரெட்ல கோடு போடுறது, கிரீன்ல அண்டர்லைன் பண்றது, பிளாக்ல டப்பா போடுறதுன்னு கலர் கலரா ஹோல் பேப்பர்ல ஹோலி கொண்டாடி வச்சிருப்பானுங்க.
எல்லாம் எழுதி கொடுத்துட்டு ஒரு பேப்பர்லயும் கீழே PTO ப்ளீஸ் டர்ன் ஓவர். ஏண்டா கத்த பேப்பர் எழுதி கட்டி கொடுத்திருக்கிய, திருத்த தெரிஞ்சவனுக்கு திருப்ப தெரியாதா? நீ PTO போடலன்னா அவன் திருப்ப மாட்டானா? அப்படியே அட்ராக்ட் பண்றாங்களாமா. கடைசியில இவனுக்கு தான் நல்ல மார்க் வாங்குவானுங்க. சரி, நம்ம ஆன்சர் ஷீட்லாம் எழுதி கட்டி கொடுத்துட்டு அந்த எக்ஸாமினேஷன் ஹாலை விட்டு வெளியே வந்தா there is a danger zone. You should never go there. the answer டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. அங்க போனா பேசிட்டு பாங்க, அந்த 10 மார்க் क्वेश्चनக்கு ஆன்சர் 520 தானே? இல்லடா 524 ரான்வாங்க. நம்ம சைலண்டா இப்படி போயிட்டு இருக்கோம். ஓகே ஜிகே, அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் 520 524, நமக்கு 32 வந்திருக்கும். இவனுங்க பேசுற ஏரியாவிலேயே அந்த ஆன்சர் இருக்காது. நம்ம மைண்ட்ல வேற செம்ம கான்ஃபிடென்ட்டா அதுல தான் இருந்திருப்போம். அதுக்கு 32 கலக்கிட்டோம்ல அப்படின்னு இருக்கும். அப்படியே கான்ஃபிடன்ஸ் நொறுக்குவானுங்க. அப்புறம் இந்த எக்ஸாம் ஆன்சர் ஷீட்லாம் திருப்பி கொடுக்கும்போது எங்க ஸ்கூல்ல என்ன பண்ணுவானுங்க, இந்த 90-95 வாங்கி இந்த கௌரவமா கூப்பிட்டு கையில கொடுப்பாங்க. இந்த 50-60 ஃபெயில் அப்படின்னா அப்படியே விட்டு மூஞ்சிலே அடிப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸாம் ஷீட் கொடுக்கும்போது once you get your answer sheet, what is the first thing we all do? Only Indian students do this. total mistake ஏதாவது ஆயிருக்குமோ? அதுவும் இந்த 1995 வாங்கினவங்க சும்மா உட்கார்ந்திருப்பான். 14 மார்க் வாங்கிட்டேன் மேம் டோட்டல் மிஸ்டேக். என்னடா மேம் 2 மார்க் கம்மியா இருக்கு. டேய் 14 கம்மி தான்டா. இன்னும் 2 மார்க் கொடுத்தா நீ என்ன போய் ஐஐடில சீட் வாங்க போற? மேம் ப்ளீஸ் மேம் 2 மார்க்ஸ் அப்படின்னாங்க. கவுண்ட் பண்ணி பார்த்து டேய் 14 கரெக்ட் தான்டா அப்படின்னா, மேம் மேல ஒரு 2 விட்டீங்க, அதையும் போட்ட புள்ளையார் சொல்லி. நன்றி. இந்த அற்புதமான நகைச்சுவை துணுக்கை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, இது நான் நகைச்சுவை ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அதில் எவ்வளவு கருத்துக்கள் பொதிந்திருந்தது அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஆடியோ கேட்கும்போதே உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இன்றைக்கி உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அவர் யங்கர்சன் எல்டர்சன் கம்பேரிசன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது எவ்வளவு தான் நம்ம எவ்வளவு போதித்தாலும் சரி, இந்த பெற்றோர்களுக்கு அந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. எதிர் வீட்டு பையனோட அல்லது அடுத்த வீட்டு பையனோட அல்லது அவனுடைய கிளாஸ்மேட்டோட அந்த கம்பேரிசன் மிகப்பெரிய தவறு. இந்த இடத்துல அவர் நகைச்சுவையாக ஜிகே அவர்கள் சொல்லிட்டு போனாலும் ஒவ்வொரு மாணவனையும் ஒவ்வொரு மாணவியையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் உண்டென்றால் அது இந்த கம்பேரிசன், ஒப்பிடுதல். நிறைய பேர் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகளை அப்படின்ட்டு எத்தனை வயது கடந்தாலும் கம்பேர் பண்ணுவாங்க. அதே போல் கணவன்களும் சரி மனைவிகளும் சரி இந்த விஷயங்களை செய்து கொண்டே இருப்பாங்க. தயவு செய்து இந்த கம்பேரிசன் மட்டும் கூடாது அப்படிங்கிறத மட்டும் மனதில் ஆணித்தரமாக பதிவு செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் அவர் நகைச்சுவையாக அந்த ஹால் டிக்கெட் அது கால் டிக்கெட்டாக மாறிய சம்பவத்தை சொன்னார். ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். பிள்ளைகள் இடத்தில் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். பரீட்சை நாட்களில் மட்டும் அதை கொண்டு போய் ஆண்டவனிடத்தில் கொடுத்து விடுவார்கள். அதாவது பூஜை அறையில் கொண்டு போய் அந்த ஹால் டிக்கெட்டை வச்சு வேண்டுவது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை சகோதரர் நடனத்தில் குறிப்பிட்டிருந்தார். அவைகளை எல்லாம் இன்னும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய 8 நடையின் முதல் பகுதி, அதாவது 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைவு பகுதி, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு முதல் பகுதி. இப்போ நம்ம எல்லோரும் தொடங்கின திசைக்கு வந்துடலாம். இப்போ நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை. இந்த இடைவெளியில் குடிக்கக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது வெதுவெதுப்பான நீர் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய நீரை பருகினாலே போதும். விடிகாலையில் பருகும் பொழுது மட்டும்தான், நாம் முதல் 2 டம்ளர் பருகும் பொழுது மட்டும்தான் வெதுவெதுப்பான நீர் பருகி இருக்க வேண்டும் கட்டாயமாக. மற்ற நேரங்களில் உங்களுக்கு உடலுக்கு
எது தேவைப்படுகிறதோ அதை பருகலாம். கட்டாயமாக இப்பொழுதும் வெதுவெதுப்பான நீர் தான், பொழுதன்னைக்கும் வெதுவெதுப்பான நீர் தான். அது அவரவர்களுடைய உடலுக்கும் அவரவர்களுடைய சூழ்நிலைக்கும் ஏற்று அது மாறிக்கொள்ளும். ஆனால் இங்கே கட்டாயமாக எதையும் நாம் குறிப்பிடுவதில்லை. ஆனால் விடிகாலை பொழுதில் எழுந்து நாம் முதலாக தண்ணீர் பருகும் பொழுது வெதுவெதுப்பான நீர் பருகணும். ஆனால் இடைவெளியில் உங்களுடைய ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய சாதாரண நீராக இருந்தாலும் தவறொன்றும் இல்லை. ஸோ தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் எடுத்து கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போகிறோம் அப்படின்னா, விண்வெளி வாரம் அப்படின்னு சகோதரி அகிலா கோபிநாத் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அல்லவா. இந்த விண்வெளி வாரம் அப்படின்னு சொல்லவும், விண்வெளி என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருவது எது அல்லது யார்? விண்வெளி என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருவது எது அல்லது யார்? ஆனால் இன்றைக்கி பதிலளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா, நீங்கள் முதல் நபராக நீங்கள் பதிலளிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பதில் அளிச்சிருவீங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அல்லவா. இப்போ நான் சொல்கிறேன், இந்த பதில் இனிமேல் வரக்கூடாது. இப்போ விண்வெளி என்றவுடன் எனக்கு நினைவுக்கு வருவது ஐயா திரு ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ இதை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுமே சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி விடைகளில் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பெயர் இருக்கக்கூடாது. அதே போல் ஒருவர் சொன்ன பதில் இன்னொன்று இல்லாமல் இருக்கணும். அதாவது நீங்கள் எல்லா பதிலையும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கருத்து பதிவிடுவதற்கு முன்பாக உங்களுக்கு இப்போ ஒரு விண்வெளின்னு சொல்லவும் நினைவுக்கு வரும். நான் ஏன்னா இன்னொரு பேர் சொன்னேன்னா அதுவும் கூட விடையாக மாறிடும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ விடை சொல்லலை. உங்களுக்கு ஒரு விடை வந்துருச்சு, ஆனால் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறீங்க, எல்லா கமெண்ட்டையும் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அதில் உங்களுடைய விடை வரலைன்னா நீங்கள் அப்போ உங்களுடைய விடை சொல்லலாம். இது சும்மா ஒரு சூட்சமமான ஒரு விளையாட்டு தான். இது கட்டாயம் எனக்கு ஸ்க்ரோல் பண்ண தெரியாது அப்படின்னா அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் புதிதாக நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய பேர் எல்லாருமே ஒரே மாதிரியான பதில் சொல்லாமல் விண்வெளின்னா இன்னும் உங்களுக்கு வேறு மாதிரியான எத்தனையோ திரைப்படங்கள் நினைவுக்கு வரலாம். சரி நான் அப்படி சொன்னேன்னா உங்களுக்கு எடுத்து கொடுப்பது போல் இருக்கும். இன்றைக்கி ஒரு புது முயற்சியை அதை செய்து பார்ப்போம். நாம் அளித்த பதிலை பிறர் அளிக்காத வண்ணம், நாம் அளிக்காத வண்ணம் நம்ம இன்றைக்கி பதிலளிக்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய கருத்து பெட்டியை அலங்கரிக்க போகிறது. விண்வெளி என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருவது எது? இதை நீங்கள் குறிப்பிட்டுட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் ஆடியோவை கேட்டு செஞ்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை பிறகு கேளுங்கள். இப்போது உங்களுடைய அஃபர்மேஷன், உங்களுடைய விசுவலைசேஷன் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நம்ம அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போது கடந்த 2 நாட்களாக என்னுடைய மந்திராலயம் பயணத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் நான் கற்றதையும் நீங்கள் தெரிவிக்க வேண்டியதையும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கருத்தாக கூட நேற்று கூட பதிவிட செய்திருந்தேன். நிறைய பேர் வித்தியாசமான பதில்களெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மந்திராலயம் பயணம் அப்படிங்கிறது ஆன்மீக பயணமாக எனக்கு அதி அற்புதமாக அமைந்தது. ஆனால் அதிலும் சில பாடங்களை கற்றுக்கொள்ளும் விதமாக நிறைய விஷயங்கள் நடந்தது. இன்றைக்கி சில பல சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இன்றைக்கி அமைய போகிறது. ஏன்னா நம்ம அவர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டியிருந்தோம். இன்றைக்கி நிறைகளையும் அவர்கள் செய்த நிறைகளையும் எனக்கு கிடைத்த மன நிறைவான சில விஷயங்களையும் பகிரப் போகிறேன். வாருங்கள், அப்படி சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். தொடர்ந்து இந்த மந்திராலயம் பயணத்தில் அந்த ஏற்பாட்டாளர்கள் அப்படிங்கிறவங்க உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்பாடு செய்திருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் உங்களோட சில பகிர்வுகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து, முதல்ல எங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அல்லவா, மதுரையிலிருந்து கிளம்பும் போதே எங்கள் கையில் 2 உணவுகளை கொடுத்துட்டாங்க. 2 உணவு அப்படிங்கிறது காலையில் 11 மணிக்கு
ரயில் கிளம்புது. ஒரு 10:50க்கு எங்கள் கையில் வந்து உணவு வருது. ஒன்று மதிய உணவு, இன்னொன்று இரவு உணவு அப்படின்னு கொடுத்தாங்க. ரயில் பயணங்களில் நிச்சயமாக வேறு வழி இல்லை. செல்லக்கூடிய வாகனத்தில் நம்ம வந்து செல்லக்கூடிய ரயிலில் கிடைக்கக்கூடிய உணவை விட சிறந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அவர்கள் தயாரித்து தந்திருப்பார்கள் அப்படின்ட்டு எடுத்துக்கொண்டோம். எடுத்து பயணிக்கும் பொழுது மதிய உணவுக்கு எல்லா நண்பர்களும் சேர்ந்து அந்த உணவுகளை பகிரும் பொழுது அந்த உணவில் அவங்க கொடுத்தது லெமன் ரைஸ் மற்றும் கர்ட் ரைஸ், அதாவது எலுமிச்சை சாதம் மற்றும் தயிர் சாதம். ஸோ ரெண்டுக்குமே வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் புளிப்பு சுவை. ஆனால் ரெண்டுலேயுமே இல்லை. அதுதான் புளிப்பு அப்படிங்கிறது உணவு கெடாமல் இருப்பதற்கு நம்மளுடைய மூதாதையர்கள் எலுமிச்சை சாதமாகட்டும், புளியோதரையாகட்டும் அல்லது தயிர் சாதமாகட்டும் அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தயாரிச்சிருப்பாங்க. உணவும் அதிக நேரம் வந்து நீடித்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அவங்க கொடுத்த அந்த 2 உணவுலையும் அதாவது தயிர் சாதம் மற்றும் எலுமிச்சை சாதத்தில் புளிப்பு அப்படிங்கிறதே இல்லை. ஸோ என்னோடு வந்தவர்களுக்கு நிறைய கோபம் வந்து விட்டது. என்ன உணவு அப்படிங்கிற மாதிரி, அதை என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அது அங்கே வரக்கூடிய அந்த யாசகர்கள் இடத்தில் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னிடமும் இருந்து ஒரு நண்பர், ஆனால் என்னுடைய இளைய வயது உடையவர், அவர் வந்து அண்ணா கொடுங்கண்ணா, வேணாம்ண்ணா இந்த உணவு வேணாம்ண்ணா நம்மளுக்கு அப்படின்ட்டு என் உணவையுமே எனக்கு என்னுடைய விருப்பம் இல்லாமலே பறித்து வந்து கொடுத்துட்டு அப்புறம் ரயிலில் வரக்கூடிய சப்பாத்தி அது போன்ற உணவுகளை வந்து வாங்கி சாப்பிட்டோம். இரவு உணவை இட்லிக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு சட்னி அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பட் அதையுமே என்னுடைய அந்த தம்பி போன்ற அந்த நண்பர் வந்து கொடுத்துட்டார். என்னிடம் இருந்த உணவையும் அவர் எடுத்து கொடுத்துட்டு இரவுக்கும் வந்து அவர் வேறு ஒரு உணவு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இது போகும்பொழுது அடுத்த நாள் காலையில் உணவு இப்படி தான் இவங்க ஏற்பாடே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ண தோற்றம் வந்து எங்கள் டீமுக்கு வந்துருச்சு. ஆனால் அடுத்த நாள் காலை உணவு அப்படிங்கிறது அதி அற்புதமாக ஏற்பாடு செய்திருந்தாங்க. அது அங்கே வந்து இங்கே இருந்து போன ஒரு தமிழர் வந்து தயாரித்து தரக்கூடிய உணவாக அவர்கள் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. ஒரு இட்லி, வடை, கேசரி, பொங்கல் அப்படின்ட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டு உணவாக இருந்தது. அதே அற்புதமாக இருந்தது. அந்த உணவு வந்து உண்மையிலேயே அதாவது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக அந்த இடத்துல நடந்தது. மதிய உணவு அதே போல் பார்த்திங்கன்னா தலைவாழை விரித்து தலைவாழையில் வந்து நல்ல ஒரு 2 கூட்டு, ஒரு சாம்பார், ரசம், வத்த குழம்பு, மோர், பாயசம், அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு தடபுடலான உணவாக இருந்தது. அதுவும் இங்கே உள்ள அந்த இங்கேருந்து போனால் இங்கே தமிழர் தயாரித்து தந்த உணவாக இருந்தது. இரவு உணவு அதை விட பிரம்மாண்டமாக தயாரித்து தந்தாங்க. ஒரு கிச்சடி, ஊத்தாப்பம், இனிப்பு போலி, அதன் பிறகு சோளாபூரி, அதற்கு மசாலா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அந்த ஒரு சகோதரர் சொன்னேன் அல்லவா, நண்பர் போல் உள்ள ஒரு தம்பி, அவர் வந்து அவங்களுடைய அந்த முதல் 2 வேளை உணவில் கோவப்பட்ட அவர் வந்து அடுத்து நடைபெற்ற அந்த 3 வேளை உணவை பார்த்துட்டு அவர் உடனடியாக போய் அவர்களிடத்தில் வந்து இதில் ஒன்று குறைபாடாக இருக்குது, அதை நான் நிவர்த்தி செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பாதாம்பால் ஒன்று கொடுத்துடலாம்னா நானே அதை ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏற்பாட்டாளர்கிட்ட போய் சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ ஏற்பாடுகள், காலை மதிய இரவு உணவு அப்படிங்கிறது ரொம்ப தடபுடலாக இருந்தது. ரொம்ப அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என்னுடைய பாராட்டையும் வாழ்த்தையுமே நானும் சொல்லிவிட்டு நானுமே அங்கே வந்து உணவு பரிமாறினேன். எல்லாருக்குமே உணவு பரிமாறி கொண்டிருந்தோம். அவ்வளோ ஒரு அந்த ஏற்பாடெல்லாம் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. திரும்ப மறுநாள் காலையில் ரயில் பயணத்துக்கு 8:40க்கு ரயில். ஆனால் அதற்கு முன்பாகவே ரயில்வே நிலையம் போயிடணும் அப்படிங்கிறதுனால கையில் வந்து 3 வேளை உணவு கொடுத்துட்டாங்க. இந்த 3 வேளை உணவு கொடுக்கவும் அந்த தம்பின்னு சொல்லக்கூடிய அந்த நண்பர் வந்து அவருக்கு மீண்டும் வந்து இப்படி பார்சல் தந்துட்டாங்க, உணவு வந்து சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய ரூம் வாசலில் இருந்த யாசகர்கள் இடத்தில் அவருடைய உணவை கொடுத்துட்டார். ஆனால் நான் ரொம்ப தெளிவாக உணவை வந்து நான் கையில் வச்சுருந்ததுனால என்னிடம் இருந்து அவர் வாங்கி கொடுக்க முடியலை. ஸோ நாங்கள் எல்லாருமே காலை உணவு வந்து சுவைத்து பார்த்தோம். ஏன்னா ரயில் நிலையத்தில் வச்சு சுவைத்து பார்த்தோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ இட்லி, பொங்கல், வடை, அதற்கு ஒரு அற்புதமான சட்னி அப்படிங்கிற மாதிரி. ஸோ மதியத்திற்கு என்ன சாதம் அப்படிங்கிறதையும் நண்பர்கள் பார்த்து வச்சுட்டாங்க. ஸோ மதியம் வந்து ஒரு இடைவெளியில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்னுடைய உணவு தான் திறக்கிறோம். என்னுடைய உணவில் லெமன் ரைஸ் மீண்டும். ஸோ டேஸ்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்கள். டேஸ்ட் பார்க்குறேன், மீண்டும் அந்த லெமன் ரைஸில் ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு சுவையுமே இல்லை. போச்சுடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்கடாங்கிற மாதிரி இருந்தது. லெமன் ரைஸை மூடி வச்சுட்டு தயிர் சாதத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்போது என்னுடைய வந்த ஒரு நண்பர் வந்து, இல்லையே இன்றைக்கி லெமன் ரைஸே அவங்க தரலையே, எங்கள் பார்சல் புளியோதரை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். மீண்டும் இன்னொரு நண்பர் அந்த உணவை சுவைத்து பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ நான் இல்லை, என் உணவை மூடியே வச்சிட்டேன். ஒரு கட்டத்தில் ரொம்ப சந்தேகம் வந்து 2 உணவையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஒன்றும் புளியோதரை, இன்னொன்று லெமன் ரைஸ். அதாவது எனக்கு வந்தது லெமன் ரைஸ், அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்தது புளியோதரை. புளியோதரையை சுவைத்து பார்த்தால் அத்தனை சுவையாக இருக்கிறது. லெமன் ரைஸை எல்லோரும் சுவைத்து பார்க்குறாங்க, அதில் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போது என்னிடத்தில் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, உணவு நீங்கள் எப்போ வாங்கினீங்க அப்படின்னு. அதாவது வரிசையில் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஸோ நான் வரிசையெல்லாம் முடியட்டும்னு கடைசி ஒரு 4 நபர்களாக போய் வாங்கினேன். ஸோ அப்போ கொடுத்த உணவாக அது இருந்தது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை 130 பேருக்கு கட்டிட்டு ஒரு 8 பேருக்கு இல்லாமல் இருந்த வெள்ளை சாதத்தில் எதையாவது கிளறி கிண்டி கொடுத்துருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு அவர்கள் ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்தினார்கள். ஒருவேளை இருக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த உணவை அப்படியே வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே அந்த புளியோதரை எடுத்துக்கிட்டோம். மீண்டும் இரவு உணவு. இதில் என்னென்னா, அந்த தம்பி வந்து அவர் யாசகர்கள் இடத்துல கொடுத்துட்டார் அல்லவா, அவர் வந்து ரயிலில் வந்து வாங்கிக்கிறலாம்னுங்கிற நம்பிக்கையில் கொடுத்துட்டார். கடைசியில் இங்கே உணவு சிறப்பாக இருந்தது. நாங்கள் சாப்பிட சொன்னதுக்கும் அவர் வந்து அவரோட கெத்தை மெயின்டைன் பண்ணார். ஸோ அதனால் அவருக்கு வந்து அந்த உணவு கிடைக்கல. ரயில்லையும் அவருக்கு அந்த நேரத்தில் உணவே இல்லாமல் இருந்தது. ஸோ அவர் கிட்டத்தட்ட பட்டினியாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். ஸோ இரவு உணவு வந்து எங்களுக்கு முந்தி அவர் எங்களோட உணவு எடுத்து அவரே சாப்பிட்டார். ஸோ ஆப்பிள், வாழைப்பழம், இட்லி அப்படின்னு ஏற்பாடு பண்ணி தந்திருந்தாங்க. ஸோ உணவால் பார்த்திங்கன்னா அவர்களை எந்த இடத்துலையும் குறை சொல்ல முடியாது. ரொம்ப ஏன்னா தயாரிப்பு முறையில் அந்த சமையல் கலைஞர்களுடைய கையில் தான் இருக்குது. அதை வந்து 6 வேளை உணவை வந்து அங்கே மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதரி தயாரித்து தந்த உணவு அப்படிங்கிறது அதே அற்புதமாக இருந்தது. இங்கிருந்து போகும்போது இருந்த உணவு மட்டும்தான் சற்று குறைபாடாக இருந்தது. அதை அவர் இடத்தில் வெளிப்படுத்தினோம். அவர் வந்து அதுக்கு காரணங்கள் சொன்னார். என்னென்னா, ரயில் பயணங்களில் சிலருக்கு வந்து காரம் ஏற்றுக்கொள்ளாது, புளிப்பு ஏற்றுக்கொள்ளாது, அதனால் நாங்கள் அப்படி தயாரித்தோம்னு. இல்லை, அதுக்கான சுவைன்னு ஒன்று இருக்கணும், அந்த சுவை கூட இல்லாமல் தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிறத அவரிடத்தில் வெளிப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லாருக்கும் கோவில் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்திலும் கொடுத்தாங்க. அதே போல் ரயில்லையே வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸு, டீ அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸ்நாக்ஸ்லாம் வந்து அதி அற்புதமாக தயாரிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம எப்படி நம்மளுடைய ராமேஸ்வரம் கேம்பில் ஸ்நாக்ஸ் வந்து எப்படி மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்ததோ, அதுபோல் இங்கே ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேபினும் ஒவ்வொரு மூலையில் இருப்பாங்க. ஆனால் தேடி கொண்டு வந்து வரிசையாக கொடுத்துட்டு போவோம். நான் யதார்த்தமாக ரயிலில் வந்து கொஞ்சம் வேறு இடத்துலலாம் போய் அமர்ந்து எழுந்து வருவது வழக்கம். அவ்வாறாக அப்படி சென்று வரும் பொழுது ஒரு இடத்துல ரொம்ப ஸ்பேஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ரயில். ஸோ அந்த இடத்துல உட்காந்து புத்தகம் வாசித்து கொண்டிருந்தேன். அப்போது அந்த இடத்துல கூட அவங்க வந்து கரெக்டாக என்னை கண்டுபிடிச்சி எனக்கானதை கொடுத்தாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது ரயில் பெட்டியில் அந்த இடத்துல நம்மளுடைய நபர்களே இருக்க வாய்ப்பே இல்லை. இருப்பினும் அவர்கள் வந்து சரியாக கண்டுபிடித்து அந்த இடத்துலையே ஒரு தேநீரையும் ஸ்நாக்ஸையும் பழங்களையும் கொடுத்தது வந்து அவர்களுடைய அந்த மெனக்கடல் அப்படிங்கிறது அந்த இடத்துல தோன்றியது. ஸோ அவங்க அறியாமல் தான் சில
பிழைகளை செய்திருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றியது. அவர்களிடத்திலும் சில பல விஷயங்களை சுட்டி காட்டினேன். இது வந்து இப்படி செய்யணும். குழந்தைகளையெல்லாம் அழைத்து வரும்போது குழந்தைகளுக்கு நிச்சயமாக உங்களுடைய அலைபேசி எண் வந்து தெரிஞ்சிருக்கணும், ஏற்பாட்டாளருடைய அலைபேசி எண். ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக தன்னுடைய தாய் தந்தையரிடத்தில் பேசணும் அப்படின்னா அங்கே மொழி பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ யாரோ ஒரு நபர் வந்து அந்த குழந்தை வந்து அந்த நபரிடத்தில் சேருகிறது அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்து பேச சொல்லுது அப்படின்னா அவர் வந்து கட்டாயமாக தமிழ் தெரிந்தவராக மட்டும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ ஹிந்தியோ அல்லது தெலுங்கோ அல்லது கன்னடமோ பேசக்கூடிய நபராக இருக்கும். அப்போ அவர் வந்து அலைபேசியில் அழைக்கும் போது இந்த பெற்றோர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ ஏற்பாட்டாளர்களுக்கு தான் தெரிந்திருக்கணும். அப்போ ஏற்பாட்டாளர்களுடைய அலைபேசி எண்ணை கொடுத்துருந்தால்தான் யார் அழைத்தாலும் அந்த பிள்ளை எங்களுடைய பிள்ளை இந்த வந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு நம்ம செய்யணும். ஸோ நீங்கள் வந்து குழந்தைகளை வந்து அப்படி இப்படி விடக்கூடாது. கூடுமான வரை இப்படி பயணம் செல்லும் பொழுது ஐடி கார்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அவர்களுடைய குழந்தைகள் கழுத்துலையாவது இருக்கணும். ஸோ அது போக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். எங்கெங்கே போகிறோம், எப்பப்போ நம்ம வந்து எத்தனை நாள் பயணம், எப்படி பயணம்ங்கிறதே எதுவுமே தெரியல. அடுத்த நாள் காலையில் ரயில் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. எப்போ இரவுலேயே சில பேர் கிளம்புறாங்க. ஓ இப்போயா அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க, அடுத்த நாள் காலையில் தாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த தகவல் கூட தெரியலை. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்கணும். நீங்கள் உங்களுடைய ஏற்பாட்டாளர்கள்ட்ட நீங்கள் சொல்லிட்டோம்னு நீங்கள் சொன்னால் கூட அது போய் கீழ் வரை சென்றதா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா இந்த கம்யூனிகேஷன் பிரச்சனை அப்படிங்கிறது எப்பொழுதுமே உண்டு. நீங்கள் வந்து வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு சொன்னதாகத்தான் எங்களுக்கு டிக்கெட்டே இவங்க வந்து கேட்டாங்க. ஆனால் புதன் வியாழன் வெள்ளின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இவங்க காதில் எப்படி விழுகிறது, அது எப்படி எங்களுக்கு வந்து சேருகிறது அப்படிங்கிறலாம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலைன்னா கூட இண்டிவிஜுவலாக எல்லாருக்கும் நீங்கள் வந்து உங்களிடத்தில் ஒரு நபர் வந்து இணைந்துட்டார் அப்படின்னா அவரை தொடர்பு கொண்டு அல்லது அவருக்கு வாட்ஸ்அப்பில் இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் குறுஞ்செய்தியாக அனுப்பினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை அவரிடத்தில் எடுத்து சொன்னேன். மீண்டும் ஊருக்கு வந்துட்டும் அவருக்கு வந்து நன்றி சொன்னேன். அவருடைய ஏற்பாட்டில் இருந்த ப்ளஸ்ஸுகளை ஃபுல்லாக அவருக்கு சுட்டி காட்டி அதை இன்னும் மேன்மைப்படுத்துங்கள்ங்கிறதையும் அவருக்கு நான் சொன்னேன். ஸோ நிச்சயமாக அவர் வந்து அதையெல்லாம் செய்வதாக, அடுத்தடுத்த பயணங்களில் அதையெல்லாம் நான் செய்கிறேன் அப்படிங்கிறத சொன்னார். சில பல அதிசயங்கள் அங்கே நடைபெற்றது. அதை பற்றி உங்களோடு பகிர்கிறேன்னு சொன்னேன். அதை வந்து இப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமைக்கு நான் வந்து பகிர்கிறேன். ஏன்னா நம்ம புராண கதை புத்தகம் பார்ப்பதற்கே நேரம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். ஸோ செவ்வாய்க்கிழமையில் அந்த விஷயத்தில் பகிர்றேன். ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ பகிர்கிறேன். அதாவது அவர்கள் செய்த ஒரு தவறு, ஆனால் அது எனக்கு ஒரு அதிசயமாக மாறியதுங்கிற மாதிரி. இப்போ அந்த ஏற்பாட்டாளர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ரயிலில் பயணிக்கும் பொழுது டிடிஆர் வந்துட்டாங்க. டிடிஆர் வரும்போது என்னுடைய சீட்டில் இன்னொரு நபர் வந்து அமர்றாரு. ஸோ என்னை போல் இன்னும் ஒரு 4 நபர்களுக்கு. அப்போ டிடிஆர் இடத்தில் வந்து 2 பேருமே டிக்கெட்டை காட்டுறோம். ஸோ எனக்கு கொடுத்த டிக்கெட் அப்படிங்கிறது அடுத்த நாள். இப்போ நான் வந்து வெள்ளிக்கிழமை பயணிக்கிறேன், ஆனால் சனிக்கிழமைக்கான டிக்கெட்டை கையில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னை போல் ஒரு 4-5 நபர்களுக்கு மொத்தம், ஒரு நபர் வரல. ஸோ 5 நபர்களுக்கு இந்த மாதிரியான அடுத்த நாள் டிக்கெட்டை கையில் கொடுத்துருந்தாங்க. ஸோ டிடிஆர் வந்து அதுக்கு பெனால்ட்டி போட்டு உங்களுக்கு டிக்கெட்டு இருக்குதான்னு பார்க்கணும், நீங்கள் இந்த ட்ரெயினில் ஏறவே கூடாதுங்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறியது. ஸோ ஏற்பாட்டாளர்கள் வந்துட்டு எப்படி தவறு நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் பெனால்ட்டி கட்டி அப்புறம் ஆர்ஏசியில் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ என்னுடைய நண்பர்கள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அந்த இடத்துல நண்பர்களாக இருக்கும்போது கேலியாகத்தானே சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய விஷுவலைசேஷனை எல்லாம் கூட ஒருத்தர் சுட்டி காட்டினார். என்ன நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த இடத்துலையே பெரிய விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா, எனக்கு அந்த ஆர்டினரி கோச்சில் டிக்கெட் கிடைக்காம ஏசி கோச்சில் டிக்கெட் கிடச்சி என்னை மட்டும் ஏசி பயணம் மேற்கொள்வதற்கு பிரபஞ்சமும் ராகவேந்திரரும் ஏற்பாடு செய்தார்கள்ங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல ஒரு அதிசயம் நடந்தது. அந்த நண்பர் அப்பயே மன்னிப்பு கேட்டார். ஸோ நம்ம வந்து அந்த ஏசி பயணத்தையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல. அந்த ஏசிக்குமே நான் வந்து இரவு தூங்கத்தான் சென்றேன். மற்ற நேரங்களெல்லாம் நண்பர்களோடு தான் இருந்தேன்.
இரவு தூங்க செல்வதற்கு மட்டும் போயிட்டு, அதுவும் ஒரு 9:30 மணிக்கு தூங்கி 3 மணிக்கு எழுந்துட்டேன். ஸோ அவ்வளவு நேரம் தான் அந்த எனக்கு ஏற்பாடு பண்ண டிக்கெட். பட் டிக்கெட் இருந்தால் தானே நம்ம பயணிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு அதிசயம் ஏற்பட்டது. இதுபோல் நிறைய அதிசயங்களை அன்னைக்கு அந்த நிகழ்வில் நான் சந்தித்தேன். ஸோ அதை பற்றியெல்லாம் வரும் நாட்களில் நம்ம பகிரலாம். இப்போது நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இன்றைய நிகழ்வில் நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் கூட்டு பிரார்த்தனையாக வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.